வணக்கம். ஒரு விஷயத்த வந்து நம்ம வீட்லருந்து இன்னொரு இடத்துக்கு குடுத்து அனுப்புறோம் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல யாராவது வெட்டியா இருந்தாங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையன அனுப்புவாரு. இல்ல வீட்ல வந்து யாரோ ஒருத்தர் ரிட்டயர் ஆயிட்டாங்கன்னா, அவர்கிட்ட குடுத்து இங்க குடுத்துருவாங்கன்னு அனுப்புவாங்க. ஆனா, இன்னைக்கு காலகட்டமே வந்து மாறிருச்சு. இன்னைக்கு ஒரு பொருள இன்னொரு இடத்துக்கு கடத்தணும் அப்டின்னா, வெவ்வேறு ஊர்களுக்கு போணும் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அது பார்சல்ல அனுப்புவோம். பட் நம்ப சிட்டிக்குள்ளேயே அந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒரு பொருள வந்து யாரா எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வருவாங்க அப்டின்னா, இந்த மாரி டெலிவரி பாய்ஸ் அப்டிங்கிற கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்ட் டயல் காலத்துல இருந்தே இருக்கு. பட் அத ஆப்பரேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் இல்லை அப்படிங்கிறதுனால, இது ரொம்ப பூம் ஆரம்பிச்சுச்சு. நான் சொல்லக்கூடிய அந்த பார்சல் சர்வீசஸ்ல எல்லாமே வந்து ஸ்பீட் போஸ்ட், ஸ்பீட் பார்சல்லாம் இருந்தாலும், இந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் இல்ல அப்படிங்கிறதுனால, எண்ட் டூ எண்ட் வந்து ஒரு பொருள எடுத்துட்டு போய் குடுக்கறது அப்படிங்கிறத ரீசென்ட் டைம்ஸ்ல ராபிடோ அப்புறம் போர்ட்டோர் போன்ற ஆப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பார்சலும் இருக்கு. பட் சின்ன விஷயங்கள வந்து கடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்ச் பாக்ஸ் குடுக்கணும். இல்ல வந்து சாவி மறந்து போயிட்டாங்க குடுக்கணும் அப்டின்னா, இந்த மாரி பொருட்கள கடத்துறதுக்காக இந்த ஆப்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே, சத்தியமா அதற்கான தேவை இவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்டிங்கிறதுனால, செம்ம பூம் ஆயிருச்சு. உதாரணத்துக்கு, பொதுவா இந்த மாரி ஏதாவது பொருள் அனுப்புறது அப்படிங்கிறது ஃபுட் நம்ம வந்து எல்லாருமே ஆர்டர் பண்ண வாங்க ஆரம்பிச்சுட்டோம். பட் பொருள் இது மாரி கடத்துறது, கடத்துறதுனா அனுப்புறது அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறனாலே, இதன் மூலியமா தங்களோட வேலைகள் எல்லாமே வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டு வச்சுட்டு போனதுனால இந்த ஆப்ப யூஸ் பண்றத தாண்டி, இத வந்து ஓகே இந்த ஆப் இருக்கே அப்படின்னு வச்சு, பல விஷயங்கள் தங்களோட டேவ வச்சு பிளான் பண்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறதுனால, செம்ம பூம். ஸோ இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் சர்வீஸ்லோட வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால, எஃபெக்டிவா இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வியாபாரமும் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. சரி, இத பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இந்த நேரத்தில ஏன் இது ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்துருக்கோம்னா, பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபிடோ அண்ட் போர்ட்டர் போன்ற ஆப்கள்ல சின்ன பார்சல்ல பைக்ல வந்து டெலிவரி பாய்ஸ் மூலியமா குடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது இனிமேல் இல்லீகல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கெல்லாம் அது வந்து தவறுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்து அனுப்புறோம் அப்படின்னா வந்து, இன்னைக்கு இருக்கிற சட்டப்படி அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அது இல்லீகலா வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கப்பட்டா நம்ம மேல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பாய்ஸ் அத எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த வண்டிய நிறுத்தி அந்த வண்டிய வந்து சீஸ் பண்ணலாம். அவருக்கு பாவம் அவரே ஏதோ கஷ்டப்பட்டு வண்டிய வந்து வண்டிய வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இந்த பொழப்புக்காக அப்படின்னா வண்டிய வந்து சீஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ரூ. 10,000 வந்து அபராதம். யாருக்கு? அந்த பைக்க ஓட்டிட்டு போறவருக்கு. ஸோ இப்போதைக்கு ரூல்ஸ்ல வந்து இதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வந்து இந்த மாரி பார்சல் சர்வீஸ்லாம் நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா நடந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா, நான் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அனுப்ப முடியுமான்னு பார்த்தா, ஆர்டர்லாம் போடல. பட் இதுக்கான ஆப்ஷன் இன்னும் இருக்க தான் செய்யுது. சரி ஏன் இத வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நெறைய ஒரு விஷயம் வருதுன்னா, அத அப்யூஸ் பண்ணிட்டாலே போலீஸார் அதில வந்து தலையிடுறது அப்படிங்கிறது வந்துரும். உதாரணத்துக்கு, இப்போ வந்து நான் சொன்ன மாரி ஒரு லஞ்ச் பாக்ஸோ அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கீய வந்து ஆட்டோமேட்டிக் டோர் உள்ள வச்சுட்டே நான் என்ன பண்ணிட்டேன், ஐய்யய்யோ! மூடுறோமே ஒரு செகண்ட் ரியலைஸ் பண்ணேன். ஆனா மூடிட்டேன். பட் என்னோட இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மெய்டு கிட்ட தான் இருக்கு. அவங்ககிட்ட நான் கால் பண்ணி, "அக்கா இந்த மாரி ஒருத்தர் போடுறேன்க்கா. அவரு உங்ககிட்ட வாங்கிப்பாருன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளிலயே நின்னு ஒரு 15, 20 மினிட்ஸ்ல அவங்க வீட்லருந்து அந்த கீ வந்துச்சு. நிஜமாவே அந்த ஆப் எனக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து தெரிஞ்சது. ஏன்னா டக்குனு என் நண்பர்கள் யாரையும் கூப்பிட முடியல. என்னாலயும் வந்து வண்டி கீ உள்ள மாட்டிக்கிட்டதுனால முடியல. இந்த மாரிலாம் சூழ்நிலையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மாரி விஷயங்கள, சில பேர் எப்படி அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் அனுப்புறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகலான திங்ஸ்லாம் வந்து அனுப்புறது. பணம் கேஷ வச்சு அனுப்புறது. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். இதெல்லாம் அப்படியே வந்துச்சுன்னா, அந்த கஞ்சா வந்துட்டுல கெஞ்சா வச்சு அனுப்புறானுங்க. நல்ல பார்சல் சர்வீஸ் தாங்க. ஆனா கெஞ்சா வச்சு அனுப்புவோம். அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல பேர் இந்த வேலைகள வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டிஸ்ட்ரிபியூஷன. இது வந்து அந்த டெலிவரி பாய் வாங்குறாரு அப்படின்னா, அவர் வெளில இருந்து இந்த பேக்கேஜ் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்துப்பாரு. அதாவது அத்தாட்சிக்காக இத வாங்கிட்டேன்னா, அங்க போயிட்டு ஓடிபி வாங்கிட்டு குடுத்துருவாங்க. அவங்களோ இவங்களோ வந்து பே பண்ணிருவாங்க. பட் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு நம்ம வந்து பார்சல் அனுப்புறோம்னா, அது என்னன்னு கேட்டு, சில இடங்கள்ல செக் பண்ணி, அதுக்கப்புறம் அத ரீபேக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அனுப்புவாங்க. ஏன்னா, அவங்களோட நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாதுன்னு சொல்ட்டு. இந்த வடிவேல் காமெடில கூட வந்து காரக்குழம்பு ஏதோ அனுப்புவாங்களே, அந்த மாரி முட்டாள்தனமாவோ இல்ல இல்லீகல் விஷயங்களா அனுப்பிற போறாங்கன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்து அனுப்புவாங்க. பட் இந்த மாரி ஆப் சர்வீஸ்ல அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறனால, பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமா நடக்குது. உதாரணத்துக்கு இந்த மாரி விஷயங்கள் மட்டும் இல்லாம, ஒரு பாம்ப கூட அந்த மாரி வச்சு அனுப்பி வெடிக்க வைக்க முடியும். தீவிரவாதிகள் பிளான் பண்ணா முடியும் அப்படின்னு நெனச்சிருப்பாங்களோ என்னவோ! ஸோ இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சில இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால, இது ஒரு பிரச்சனையா மாறி, இத வந்து இனிமேல் பண்ணக்கூடாது. சட்டப்படி குற்றம். இதற்கு தடை அப்படிங்கிற மாரி அறிவிப்பு வருது. ஆனா, அதோட ஏன் நிக்கல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும்ல. அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. இதுல என்னன்னா, இந்த மாரி ஆப்புகள் பல கோடி ரூபா போட்டு இந்த பிசினஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில, இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சே தவிர்த்து, பட்டும் படாம தொடர்ந்து இந்த பார்சல் சர்வீஸ நடத்திட்டே இருக்காங்க. அது ஏன்னா, அரசாங்கத்தாலயும் வந்து முழு மூச்சா அத வந்து நிறுத்த முடியல. ஏன்னா, அந்த நிறுவனத்த வந்து அவங்களுக்கு நிறுத்த வைக்க நிஜமா முடியல. அவ்வளோ எஃபெக்டிவா இது வந்து போயிட்டுருக்கு. அதில நெறைய காசு வருது அப்படிங்கிறனால, மேபி
சில பேர் காசு வாங்கிட்டு கூட இத வந்து தொடர்ந்து அனுமதிக்கலாம். ஆனா பேருக்கு இப்படி ஒரு சட்டத்த போட்டுட்டாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, யார் இதுல வந்து அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சர்வீஸ யார் கரெக்ட்டா அவைல் பண்றாங்களோ அந்த கஸ்டமர்ஸ்க்குலாம் அது பாதிப்பு ஏற்படுது. ஆனா அதோட ஒருத்தருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இப்போ நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் டெலிவரி ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன். இது மாரி நீங்க இந்த மாரி பார்சல் சர்வீஸ்லாம் குடுக்குறீங்களா? அப்படின்னா, ஆமாங்க அந்த வேலைய நான் சைட்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இந்த மாரி நிறுத்துறாங்களே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டா, ஏங்க பேருக்கு இப்படி நிறுத்துவாங்கங்க. இது மெயினா என்ன ரூல் சொல்லி நிறுத்துறாங்கன்னா, ஒரு ஒரு பார்சல் சர்வீஸ் எடுத்துட்டு போற ஒரு குட்ஸ் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வேல தான் பண்ணணும்னு இருக்கு. உதாரணத்துக்கு எல்லோ கலர் ஆட்டோ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்ட் எடுத்து ஏத்தக்கூடிய ஒரு ஆட்டோ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பிரைவேட் ஆட்டோ மாரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டாக்ஸினா அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு வண்டின்னு இருக்கு. அதே மாரி இந்த பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போணும். டிராவலுக்காக இருக்கலாம். எத்தன பேரு அதுல உட்காரணும். இப்போ ட்ரிபிள்ஸ் போனா ஏன் தப்பு? ஸோ ஒரு பைக்குக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இந்த பைக்ல அந்த பார்சல் சர்வீஸ் போன்ற விஷயங்கள வந்து செய்யவே கூடாதுங்க. சட்டப்படி அது வந்து குற்றம். அதெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளோ நாள் எப்படி வந்து அரசாங்கம் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. இத ஏன் வந்து கப்பு சிப்புன்னு இப்ப வந்து முழு மூச்சா இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, பேசிக்லி பை ரூல்ஸ் பார்த்தா, பைக்ல நீங்க ஃபுட்டும் நெறைய இடத்துல எடுத்துட்டு போய் குடுக்கக்கூடாது. அந்த ஃபுட் டெலிவரி அந்த சர்வீஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக்ல எடுத்துட்டு போக்கூடாது அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இல்லீகலா வந்து மாறிருது. அப்படி வந்து இவ்ளோ நாள் பழக்கப்பட்டுட்டு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிய வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு மூடுறா மாரி ஆயிரும். ஸோ இதே ரூல்ஸ் வந்து அதற்கும் பொருந்தும். அதனால வந்து திருடனுக்கு தேள் கொட்டுனா மாரி இப்படி ஒரு ரூல்ஸ மட்டும் போட்டுட்டு, இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சரி அப்பதான் இதோட இன்னொரு சைடு வந்து புரிஞ்சுது. ஆனா ஒண்ணுங்க, இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லங்க. உங்கள மாரி ஆட்களோட பார்த்தீங்கன்னா, நாங்க தான். ஏன்னா டெலிவரி ஆட்கள் போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து டெலிவரி ஆளா சிக்னல வந்து ஸ்கிப் பண்ணிட்டான் பட்டுன்னு வந்து பிடிப்பாங்க. இப்ப நம்ம அங்க கரெக்ட்டா சிக்னல் நின்னு போனாலும், நீ என்ன பண்ற? எத எடுத்துட்டு போற? ஃபுட் எடுத்துட்டு போறியா? இல்ல பார்சல் எடுத்துட்டு போறியா?" அப்படி பார்சல் எடுத்துட்டு போறேன்னா, அது என்ன ஏதுன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துட்டு போனாலே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபைன்லாம் எங்க தலையில வந்து கட்ட பார்க்குறாங்க. அப்போ நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு போனாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் சர்வீஸ் மூலியமா வந்து ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பெரிய பார்சல் சர்வீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல இதெல்லாம் வந்ததுனால, கடந்த 1 வருடமா ஒரு பெரிய லாஸ வந்து அவங்களோட பிசினஸ்ல வந்து பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு பிரச்சனையா வந்து மூட்டி விட்டு, இதற்கு எதிரா வந்து ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டு, எப்படியாவது அத நிறுத்தணும் அப்படின்னு செஞ்சிருக்கலாம். அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த போர்ட்டர் டெலிவரி பண்ற அந்த தம்பி வந்து சொல்லிட்டு போனாரு. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில, ஏற்கனவே நீங்க இதை ஏன் அலோவ் பண்ணீங்க? இப்ப ஏன் வந்து ஸ்டாப் பண்ணீங்க? அது தொடருமா? அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டத்துக்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ரோட்ல இந்த பார்சல் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஃபுட்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த டெலிவரி பாய்ஸ ஏன் வந்து ட்ரபிள் பண்றீங்க? நிறுவனத்த தானே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். சரி, நம்ம இந்தியா மாரியான கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குட்டி, குட்டி பார்சல் எல்லாமே வந்து ஒரு கார்ல, இல்ல வந்து அந்த ஹெவி வெஹிக்கிள்ல தான் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டா, இருக்கக்கூடிய டிராஃபிக்ல, ஜனத்தொகைக்கு, நெருக்கடிக்கு இதெல்லாம் வந்து சரி வருமா? அதனால இவ்வளோ நாள் இத அலோவ் பண்ணிட்டீங்க. இதன் மூலியமா ஒரு பெரிய வியாபாரமும் நடந்துச்சு. அதன் மூலியமா நிறுவனங்கள் மட்டும் இல்லாம மக்களும் வந்து பயனடைறாங்க. ஏன் அந்த டெலிவரி பாய்ஸும் வந்து பயனடைறாங்க. ஒரு வேலை அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. அதனால இத எப்படி வந்து முறைப்படுத்தலாம்? இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் செக் பண்றாருன்னா, அது என்னன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போறா மாரி. ஸோ இந்த மாரி சில சில மாற்றங்கள்லாம் பண்ணி இந்த சர்வீசஸ வந்து தொடர்ந்து அப்படியே வந்து அவைல் பண்ண வச்சுட்டே இருந்தா, எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி வச்சுட்டே இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்லாருக்கும். அத விட்டுட்டு, பேருக்கு இந்த மாரி ஒரு அறிவிப்பும் போட்டு, ஆ ரோட்ல போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றது மட்டும் இல்லாம, இந்த சர்வீஸ் மூலியமா வந்து பல பலனடைந்த வயசானவங்களா இருக்கலாம். இல்ல நெறையா வந்து வொர்க் பண்ற பேச்சுலர்ஸா இருக்கலாம். இல்ல வீட்லருந்து வெளில போ முடியாதவங்களா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, இத வச்சே வந்து ஒரு பிளான போட்டு தங்களோட வாழ்க்கையில நடத்திட்டு இருக்கும்போது, அத சரியா யூஸ் பண்றவங்க எல்லாமே வந்து பாதிப்படையிற மாரி இந்த ரூல்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அதனால இத முறைமைப்படுத்தி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு சர்விஸா கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னா வந்து, இது ஒரு பிரச்சனையா வராதுன்னு நெனைக்கிறேன். இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றது யாருன்னா, டாக்ஸி அண்ட் ஆட்டோ பீப்பிள் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல இருந்து பாருங்க சார் பார்சல் எடுத்துட்டு போறாங்க. பாருங்க சார் பைக் டாக்ஸி மாரி ஓட்டின்னு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைக் டாக்ஸி பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கும் பைக் டாக்ஸி ரேபிடோ கேப்டன்ஸ்லாம் வந்து நம்மலாம் கூட்டு போயிட்டு தான் இருக்காங்கல்ல. ஸோ ரூல்ஸ் படி வந்து பார்த்தா பைக்ல இது மாரி வந்து கூட்டு போக்கூடாது அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அதையும் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்கெல்லாம் வந்து ஆட்டோக்காரங்க அது ஒரு பிரச்சனையா வந்து எடுத்துட்டு வராங்களோ, அன்னைக்கு மட்டும் ஒரு பேசு பொருளாகுது. பட் அதுக்கு என்ன ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க? என்ன நார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதே ஒரு நிலைமை தான் இந்த பார்சல் சர்வீஸ்லயும் இருக்கு. ஸோ இத வந்து சீக்கிரமா வந்து அரசாங்கம் களையணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்றியமையாத சூழ்நிலையில விமென் ஆர் மோர் எம்பவர்ட் த்ரூ தீஸ் சர்வீசஸ். இந்த பார்சல் சர்வீஸ் மட்டும் இல்லாம பைக் டாக்ஸி மூலியமா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே வந்து பயனடைறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த சர்வீசஸ் வந்து அடியோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா, பாதிக்கப்பட போறது வந்து ரொம்ப பணக்காரர்கள் இல்ல. டே டு டே நம்பி வந்து தங்களோட ஒரு டேவ அமைச்சுக்கணும்னு நெனைக்கிற ஒரு இயல்நிலை மக்கள் தான். ஸோ அதனால அரசாங்கம் வந்து கரெக்ட்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்ல வரோம். நன்றி.